ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து சப்பாத்திக்கான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் மசாலா ரெசிபிக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டு நம்ம வந்து ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்துலேயும் வந்து சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கலாம். ஸோ எந்த நான்வெஜ் பண்ணாலுமே நம்ம வந்து ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணோம்ல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டார் அனீஸில் ஒரு சின்ன துண்டு, ஒரு 2 கிராம்பு, சப்பாத்தி மூக்கில் ஒரு சின்ன பீஸை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை துண்டு ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி இலை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க. ஆனியன் வந்து 2 ஆனியன் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எப்பவுமே வந்து கேட்ரிங்கில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால வந்து நான் கேட்ரிங்கில் செய்கிறேன். இது ஒரு மசாலா மாதிரி பண்ணுறது நல்லா இருக்கும், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. கார்லிக் பேஸ்ட் போட்டாச்சு. ஸோ நம்ம இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது எல்லாம் நல்லா ஒன்று போல் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம் வாங்க. வெந்து சாஃப்ட் ஆகிட்டு ஒரு திக்கான கிரேவி டெக்ஸ்சருக்கு வரட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நீங்கள் இப்போ வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து ஒரு 80% குக் ஆகிடுச்சு. நம்ம வந்து இது கூட புதினாவுடைய லீஃப் இருக்குல்ல, அது ஆட் பண்ணலாம். இது இந்த மசாலாவுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரிங் கொடுக்கும், அதுக்காக நான் இதை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த இலையெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சில்லி பவுடர், கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து தனியா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், தனியாத்தூள். நம்ம எந்த அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த ஸ்பூனில் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ஒரு டீஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்களேன், அந்த ரேஞ்சுக்கு. கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஸோ எல்லாத்தையுமே ஒன்று போல் கலந்து விடுங்க. கொஞ்சம் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஊற்று, கொஞ்சம் ஊற்று, போதும் போதும். கொஞ்சம் வந்து கிரேவி டெக்ஸ்சருக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஏன்னா மசாலாலாம் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா அடி பிடிக்கும். இதில் இந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். க்ளீன் பண்ணி சிக்கன் வச்சிருக்கேன். ஸோ இந்த சிக்கனை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் உப்பு போட்டிருக்கேன். நம்மளுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம போட்டுக்கலாம் உப்பு. உங்களுக்கு இது கொஞ்சம் கிரேவி வந்து வாட்டரியா வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும்னா நீங்க இதே மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த சிக்கன் வேகணும்ல, ஸோ அதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். குக் ஆக ஆக அது வந்து நல்லா திக்காயிட்டு வரும் நம்மளுக்கு. ஸோ இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே நம்ம மூடி போட்டு ரெஸ்ட்ல விட்டுடலாம். நான் கொஞ்சம் தான் உப்பு போட்டேன், இப்போ மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு.
ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் இது செய்ய நம்மளுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ இது அப்படியே வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இத லிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. கட்டு. சிக்கன் கிரேவி ரெடி ஆகுற டைம்ல நம்ம சப்பாத்தி வந்து உருட்டி போட்டு எடுத்துடலாம். வாங்கிட்டு அது வீட்லயே ரெடி பண்ண மாவு. ஸோ இது கூட நிறைய நீங்க மல்டிகிரெயின்ஸ் ஆட் பண்ணி அது கூட நம்ம சேர்த்து அரைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், மல்டிகிரெயின் சப்பாத்தியும் நல்லா இருக்கும். நான் அதோட ரெசிபிஸ் உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்றேன் சீக்கிரமா. ஸோ அது கூட என்னென்னலாம் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும்னு நான் சொல்றேன். நம்ம ரெகுலர் சப்பாத்தி மாதிரி இருக்காது, டேஸ்ட்டும் வந்து சூப்பரா இருக்கும் மல்டிகிரெயின் சப்பாத்தி. இங்க பாருங்க கிரேவி நல்லா கொதிக்குது. ஒரு 20% வெந்துருச்சு. நம்ம நடுவுல இந்த மாதிரி கிளறி விடணும். ஏன்னா இரும்பு பாத்திரம்ல டக்குன்னு வந்து அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு சுண்டி அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க இந்த டைம்ல. நான் மூடி போட்டு இன்னும் கிரேவி நல்லா சுண்டட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். நான் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிறேன். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கிட்ட வந்து பாருங்க எப்படி நல்லா குக் ஆயிருக்கு பாருங்க. சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. கிரேவியும் வந்து நல்லா திக் ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுல. ஸோ இந்த டைம்ல வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இதுக்கு மேல வந்து உங்களுக்கு கருவேப்பிலை பிடிக்கும்னா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் இப்போ போட போறேன், அதனால சொல்றேன். ஸோ மேல வந்து கொஞ்சோண்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணிப்போம். அதோட ஃப்ரெஷ் ஸ்மெல் வந்து நம்மளுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ இந்த வந்து சிக்கன் மசாலா வந்து சப்பாத்தி, ரைஸ்க்கு சைட் டிஷ் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் இது வந்து காம்பினேஷன் சப்பாத்திக்கு தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது பிரித்தி கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லலாம், எப்படி இருக்குன்னு சொல்றோம், பார்க்கலாம். எப்படி இருக்கு பிரித்தி? நல்லா இருக்கா? சரிங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர்.